அன்பு குழந்தையே, தனிமையை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றாய். இந்த வாழ்க்கையில் நமக்காக எதுவும் இல்லை என்று என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் இன்று உன் அப்பன் இந்த முருகன் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி நிரந்தரமான உறவு ஒன்று வந்துவிட்டது என்பதை உனக்கு எடுத்து சொல்வதற்காகவும் நான் சொன்னால் நீ அதனை நம்ப மாட்டாய். அதனால் அவர்களின் பெயரையே உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று இந்த அப்பன் இப்போது வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, தனிமை எப்போதுமே கொடுமையான விஷயம் கிடையாது. தனிமை என்பது மிகவும் இனிமையான ஒரு விஷயம். பல விஷயங்களை பற்றி உன்னை சிந்திக்க வைக்கும். வாழ்க்கையில் தேவையான விஷயம் என்ன என்பதையும் தேவையற்ற விஷயம் எது என்பதையும் உனக்கு உணர்த்தி கொடுக்கும். யாரும் உன்னை குழம்பிவிட முடியாதது என்று எடுக்கின்ற சரியாக இருக்கும். உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீ நல்லபடியாக இருப்பாய். தனிமை என்பது எப்போதுமே நல்ல விஷயங்களை பற்றி சிந்திப்பதற்கானது. அப்படி இருந்தால் மட்டும் அந்த தனிமையில் இருக்கும்போது தனிமையாக இருந்துவிட்டு ஒருவரையும் பற்றி என்ன செய்யலாம் எது செய்யலாம் என்று சொல்லி கொண்டிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது அவ்வளவு எளிதில் யாருக்கும் எதையும் கொடுத்து விடாது. உனக்கான நன்மைகளை உன்னுடைய இந்த நேரம் உனக்கு கொடுத்திருக்கிறது என்றால் இந்த முருகனின் அருளால் உனக்கு நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்கின்ற விதி இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது இதனை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வந்துவிட வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ என்னவென்று கட்டாயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். முருகனின் அருளை பெற்றுவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த வகையிலும் கவனம் அதிகமாக இருக்க வேண்டும். அப்பன் உடன் இருக்கிறேன், எல்லாவற்றையும் நடத்துவதற்காக உறுதி கொடுத்திருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது என் பிள்ளை தேவையில்லாத எதையும் பற்றி சிந்தித்து கொண்டு உனக்கான நல்ல நேரத்தை நீ தொலைத்து விடாதே. உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று நீ கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உன்னை எதை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது என்பதும் நிச்சயமாக உனக்கு புரிய வேண்டும் என்ற கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களுக்கும் நம்மை சுற்றிதான் இருக்கின்றார்கள் என்பது முதலில் நினைவில் இருக்கட்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நம்மை பார்த்து மற்றவர்களின் வார்த்தைகள் எப்போதும் நம் மனதை காயப்படுத்தி விடக்கூடாது. அவர்களின் குணம் அவ்வளவுதான், அவர்களின் விதிபடி அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்று நினைத்து நீ ஒதுங்கிவிடக் வேண்டும். என் குழந்தையே, தனிமை என்பது சில நேரங்களில் கொடுமையான விஷயம். அது எப்போது தெரியுமா? நமக்கென்ற வாழ்க்கையில் யாருமே இல்லை. நமக்கு இருந்திருந்தால் இந்த விஷயத்தை நாம் அவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாமே. எவ்வளவுதான் தனிமையில் இந்த விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டாலும் ஒருவரோடு நாம் எதிரில் நின்று ஓர் விஷயங்களை சொல்லிவிடும் போது அங்கிருந்து கிடைக்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு ஆறுதலாக இருக்கும். அப்படி ஒரு வாழ்க்கை தனக்கு கிடைக்கவில்லையே, அப்படி ஒரு நேரம் என் வாழ்க்கையில் எனக்கு வாய்க்கவில்லையே என்று சொல்கின்றாய் அல்லவா? இதற்கு மேலாக ஒரு விஷயம் இருக்கின்றது. எத்தனையோ நல்ல உறவுகள் இந்த வாழ்க்கையில் வந்துவிட்டதாக உனக்கு தோன்றி இருக்கின்றது. ஆனால் எந்த உறவுமே உனக்கு நிரந்தரமாக இல்லை என்பதுதான் உண்மை. எந்த உறவுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உனக்கு தரவில்லை என்பதுதான் உண்மை. ஏறக்குறைய பிரச்சனைகள் மட்டுமே வாழ்க்கையாக மாறி இருக்கின்ற நிலையும் இருந்தது. சோதனைகளும் துன்பங்களும் ஒருவர் புரிந்து கொள்ளாமலேயே யாருடைய துன்பங்களை யாரிடத்தில் பகிர்ந்து கொண்டாலும் பிரச்சனைகள் தான் அங்கு அதிகமாக இருந்தது என்று எண்ணி என் பிள்ளை நீ வேதனைப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை துன்பங்களும் நடந்து முடிந்துவிட்டது. இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பது மட்டும்தான் உன்னுடைய கவனத்தில் இருக்க வேண்டும். இனிமேல் இந்த வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கப் போகிறது என்பதில் மட்டும் நீ கவனமாக இருக்க வேண்டும். இந்த முருகன் சொல்ல போகின்ற விஷயங்களை சரியாக செவி கொடுத்து கேள்.
வாழ்க்கையில் எந்த உறவும் நிரந்தரம் இல்லை. அப்படியே வருகின்ற உறவுகளும் உண்மையான அன்பினை கொடுக்கவில்லை. எல்லோருமே தன்னை தேவைக்காகத்தான் பயன்படுத்தி கொண்டார்கள். அவரவர்களுக்கு அவரவர் முக்கியம். அவரவர் என்ன தேவையோ அதை என்னிடத்தில் பெற்றுக்கொண்டு என்னை ஒன்றுமில்லாததாக ஆகிவிட்டார்கள் என்று சொல்லி வருத்தப்படுகின்ற என் குழந்தை, நீ நிச்சயமாக இந்த முருகன் சொல்ல போகின்ற விஷயங்களை கேட்டு மனமகிழ்ச்சி அடைவாய். உன்னுடைய வாழ்க்கையில் யார் இருக்கின்றார், இந்த நிரந்தரமான உறவின் பெயர் என்ன என்பதையும் என் மூலமாக இன்று கட்டாயமாக தெரிந்து கொள்வாய். அது மட்டுமல்லாமல் இனிமேல் உனக்கு என்ன நடக்கும், எது நடக்கும், இந்த வாழ்க்கை இனி எதை கொடுக்கும் என்பதை எல்லாம் கட்டாயமாக என் குழந்தை தெரிந்து கொள்ளதான் போகின்றாய். நீ பட்ட கஷ்டங்களும் போதும், நீ பட்ட வேதனைகளும் போதும். இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது மட்டும் நினைவில் வைத்துக்கொள். அதுவே போதும். நீ எதிர்பார்க்கின்ற ஒட்டுமொத்த சந்தோஷமும் உனக்காக நிச்சயமாக கிடைக்கும். என் குழந்தையே, எப்போதும் போல நீ இந்த வாழ்க்கையை உனக்கு மன மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு சரியாக பழகிக்கொள். எது நடந்தாலும் நாம் நினைத்ததை எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும். உன்னுடைய இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற உன்னுடைய மகிழ்ச்சியான விஷயங்கள் என்றும் இவை எல்லாமே உன்னை எப்படியாவது நல்ல நிலைக்கு வாழ வைக்கும் என்பது நினைவில் இருக்கட்டும். இனி எந்த நொடியிலும் இந்த முருகன் உன்னை மீட்டெடுத்து விடுவேன். உன்னுடைய இந்த சூழ்நிலையிலிருந்து உனக்கான நன்மைகளை கொடுத்து விடுவேன். அது மட்டுமல்லாமல் என் குழந்தை, நீ இன்று இந்த முருகன் வாக்கினை கேட்டு கொண்டிருக்கின்ற இந்த நல்ல நாளில் என் பிள்ளை, உனக்கு நான் சொல்கின்ற வாக்கு சத்திய வாக்கு. அது பொய்க்காது. எப்போதும் உன் வாழ்க்கையில் அது நடந்தே தீரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் என் பிள்ளை எதை உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் உன் அப்பன் எனக்கு இல்லை. எது பொய் எது உண்மை என்று தெரிந்து கொண்டு உனக்கு சொல்கின்ற இந்த விஷயத்தை சரியாக புரிந்து கொண்டால் என்றுமே உனக்கான மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என்பதுதான் உண்மை. நம்முடைய மகிழ்ச்சி நம்மிடத்தில் தான் இருக்கின்றது. அதை யாருக்காகவும் எதற்காகவும் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. சுற்றி இருப்பவர்களின் எண்ணமே ஒருபோதும் உண்மையாக்கி விடக்கூடாது. இது என்னுடைய வாழ்க்கை, நான் இப்படி தான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி என் பிள்ளை எப்போதுமே மனநிறைவோடு நீ வாழ வேண்டும். உன்னுடைய நிறைவான எண்ணங்கள் உனக்கான நல்ல நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடந்தது நடந்தால் உனக்கு நல்லதாக இந்த வாழ்க்கை மாறும் என்பதையும் புரிந்து கொண்டால் போதும். எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் போல என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கான விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதையும் இந்த வாழ்க்கையின் உச்சத்தை நீ தொட்டுவிட்டதாக உணர வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு உறவை அல்லவா நான் உன் வாழ்க்கையில் அனுப்பி தருகின்றேன். அந்த உறவின் பெயர் என்னவென்று நான் உனக்கு சொல்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை உனக்கு தெளிவுபடுத்துகின்றேன். என் பிள்ளையே, எத்தனையோ மனிதர்களை நாம் தேடி பார்த்தேன். உன் வாழ்க்கை இவர்களை நிரந்தரமான உறவாக கொடுக்க வேண்டும் என்று இவர்களின் ஆதரவு உனக்கு இருந்துவிட்டால் தேவையில்லாத துன்பங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று நானும் நினைத்தேன். ஆனால் என்னவோ யாருக்குமே இங்கு உண்மையாக இருப்பதாக தோன்றவில்லை. ஒவ்வொரு நிமிடமும் பேசுகின்ற வார்த்தைகளை மாற்றி மாற்றி பேசுகின்றார்கள். இப்போது பேசுகின்ற விஷயத்தையே அடுத்த நொடி கேட்டால்தான் சொல்லவே இல்லை என்று சொல்கின்றார்கள். இது போன்ற எண்ணங்கள், இது போன்ற குணங்கள் கொண்ட இந்த மனிதர்களை நீ நிரந்தரமான உறவாக மாற்ற உன் அப்பன் விருப்பமில்லை.
எனக்கும் உன் வாழ்க்கையில் இவர்கள் வந்து செல்கின்றார்களே, இருக்கட்டும் என்கின்ற மனநிலை வந்துவிட்டது. அந்த வகையில் என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமான உறவாக இருக்கக்கூடிய ஒருவரை, தகுதியை உன் தெய்வம் நான் பெற்றிருக்கின்றது. அப்படியானால் இந்த முருகன் என்றும் உனக்கு நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் இருக்கப் போகிறேன் என்று சொல்கின்றேன். அப்பா சொல்கின்றது உனக்கு புரிகின்றதா? தேவையில்லாதது எதையும் பற்றி சிந்தித்து தேவையில்லாத மனிதருக்காக உன்னுடைய நேரத்தை வீணடித்து கொள்ளாமல், என்றுமே உன் அப்பன் என்னை உன்னுடைய நிரந்தர உறவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் எந்த சூழ்நிலையை உன்னை விட்டு விலக மாட்டேன். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நான் உன்னை விட்டு விலகி நடக்க விரும்ப மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ நிச்சயமாக கிடைத்தே தீரும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு பல கஷ்டங்களை கொடுக்கும் போதெல்லாம் இந்த முருகன் இருந்து உன்னை வழி நடத்துவான் என்பதை நீ மறந்து விடாதே. நினைத்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, வாழ்க்கையில் முருகன் உன் கரம் பற்றி நடப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. அவரினுடைய வாழ்க்கையில் நம்மால் எந்த ஒரு கஷ்டமும் வர வேண்டாம். அதுபோல நாமும் யாருக்கும் ஒருபோதும் பாரமாக இருக்க வேண்டாம்.